வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ் 30-20 at கொலம்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் டிசைடர்ல பங்களாதேஷ் 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணி முதல் முறையா ஒரு T20 சீரிஸ் வின் பண்றாங்க அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா இன் ஸ்ரீலங்கா. சோ ஹிஸ்டாரிக் மூமெண்ட் ஃபார் பங்களாதேஷ், அதுல டவுட்டே இல்ல. சோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க ஸ்ரீலங்கா. ஜஸ்ட் 130 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. புவர் பேட்டிங் டிஸ்பிளே. செகண்ட் T20லயும் வந்து பாத்தீங்கன்னா புவரா விளாண்டாங்க பேட்டிங்ல. தேர்ட் T20லயும் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். நிசாங்கா அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்றாங்க, அதுல டவுட்டே இல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு 46 அடிச்சாரு. பட் மத்தபடி பெருசா அவருக்கு சப்போர்ட் இல்ல. லோ டவுன் ஆர்டர்ல ஷனகா ஒரு 35 கேமியோ அடிச்சாரு. அதனாலதான் 130 வர முடியுது. அண்ட் பங்களாதேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூல மெஹதி ஹசன் மிராஸை டிரா பண்ணிட்டு இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர் மெஹதி ஹசன் இருப்பார்ல, அவர் ரீப்ளேஸ் பண்ணாங்க டாக்டிக்கலா. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. அவர் செம்மையா போட்டு 4 விக்கெட் எடுத்து ஆல்மோஸ்ட் கேம் அங்கேயே வின் பண்ணி கொடுத்துட்டாரு பங்களாதேஷ்க்கு. அப்புறம் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பர்விசிமான் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனாலுமே துஷாரா பால்ல, அதுக்கப்புறம் தன்சீத் ஹசன் ஒரு செம நாக் விளாண்டாருங்க, 73 ரன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிதன் தாஸ் ஒரு 32 ரன்ஸ். அதுக்கப்புறம் டவுரிட் ரிடாய் ஒரு crucial 27 நாட் அவுட். ஜஸ்ட் 16.5 ஓவர்ஸ் இந்த கேமை முடிச்சிட்டாங்க. பங்களாதேஷ் should be proud of themselves beating Sri Lanka in Sri Lanka.